அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், இப்போ உலகத்தை பார்த்தா உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை தான். சின்ன பிள்ளை கொல்லப்படுகுது, காவல் பார்க்கிற காவல்துறையே சுட்டு கொள்ளுது, கலவரத்தை உருவாக்கிவிட்டு அவங்களே கலவரத்தை ஏற்படுத்தி காவல் கொடுக்கக்கூடிய போலீஸ், காவல் கொடுக்கக்கூடிய இராணுவம் கல்லை எடுத்துட்டு போய் முஸ்லீம்களுடைய பக்கம் அடிக்குது, பின்னால பெட்ரோலை ஊற்றி பத்த வைக்குது. காஷ்மீரில் நடக்கின்ற வரலாறு, பலஸ்தீனத்தில் நடக்கின்ற வரலாறு, இப்படி உலகத்தில் எல்லா இடத்திலும் நடக்கின்ற வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் லா இலாஹ இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை சொன்னதற்காகவே இன்றைக்கு நிறையவே பிரச்சனை நடக்குது. வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் சில நேரம் நமக்கு யோசனை வருகிறது, அல்லாஹ் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொல்லப்படுகுதுடா வாப்பா, அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோவெல்லாம் வருகுது, பெரியவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோவெல்லாம் வருகுது. அதை பார்த்துட்டு நம்ம சில நேரங்களில் ப்ரொஃபைலில் போட்டு வச்சு நம்ம கவலையை வெளிப்படுத்துகிறோம். நமக்கு தாங்க முடியாத கவலையா இருக்கு, பார்க்கக்கூடிய கலவரத்தை கண்ணால பார்க்கக்குள்ள கல்பெல்லாம் நெகிழ்ந்து போகிறது. ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்தில் துப்புரவாக்கி மறுமையில் சுஹதாக்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவோ என்னமோ அல்லாஹு அலம். என சின்ன பிள்ளைகள், பச்சிலம் பாலகங்கள், பெண்கள் சும்மா ஒன்றுமே இல்லாம சும்மா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போட்டு அப்படியே கொல்லுவதும் கொலை செய்வதும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு விரட்டப்படுவதும், இப்படி ஏராளமாக முஸ்லிம்களை பார்த்தால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இது நடந்து கொண்டிருக்குது. நம்ம பார்த்து கவலைப்படுற ஆக்களா இல்லாம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கும் ஷஹீதுடைய பாக்கியத்தை தா, ஷஹீதுடைய அந்தஸ்தை தா என்று நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 7227வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது ஆணையாக, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வதித்து அன்னி உகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ் ஃபஉக்தலு ثم அஹ்யா ثم உக்தலு ثم அஹ்யா ثم உக்தலு. நான் ஆசைப்படுகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் வேண்டி நிற்கிறேன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி பிறகு ஷஹீதாக்கப்பட்டு, பிறகு போராடி, பிறகு ஷஹீதாக்கப்பட்டு, பிறகு போராடி, பிறகு ஷஹீதாக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு உயிர் தியாகியாக மாற வேண்டும் என்று சிதுகன் உண்மையான இதய சுத்தியோடு, இக்லாஸோடு, நண்பகத்தன்மையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறானோ அல்லாஹ் அவனை இந்த உலகத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பானே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீது பட்டம் கிடைக்கும் தோழர்களை, இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரியோர் நபித்தோழர் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பல யுத்தத்தை கண்டவர்கள், பல தியாக வரலாறுகளை கண்டவர்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரத்தில் கூட தான் ஒரு ஷஹீதாக வேண்டும் என்று கனவு கன்ற எத்தனையோ பேருக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதையும் கொடுத்தான். தான் இந்த உலகத்தில் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் மரண நேரத்தில் கூட பாயில் படுத்துக்கொண்டு தான் ஒரு கழுதையை போன்று இந்த உலகத்தில் மரணிக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அவர்கள். பெரும் படையை கண்டவர். அல்லாஹு தஆலா அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க போதுமானவன். காரணம், அவர்களெல்லாம் இந்த செய்திகளை காதால் கேட்டு கல்பால் ஆசைப்பட்டு அதற்காக வேண்டிய உலகத்தில் துடித்து வாழ்ந்த ஒரு சமூகம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.